அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்கான ஒரு டர்மரிக் மில்க் பவுடர் தான். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் 200 கிராம் பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இந்த 200 கிராம் பாதாம் பருப்பு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் காய வைக்க வேணாம், லேசாக காய வச்சு எடுத்துக்கோங்க, இல்லை லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதோட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். அதோட 10 to 15 நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதில் சின்னமன் பவுடர், அதாவது பட்டைத்தூள் சேர்க்குறேன். உங்ககிட்ட பட்டைத்தூள் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 2-3 பீஸ் பட்டையை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டைத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த டர்மரிக், அதாவது இந்த மஞ்சள் பொடி நான் சேர்த்துக்கிறேன் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஸோ வீட்டிலையே ரெடி பண்ணி வச்ச மஞ்சள் பொடி கலர் நல்லாவே தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் அதில் குர்குமின் கண்டென்ட் ஜாஸ்தியாகவே இருக்கும். அதுதான் நம்மளுடைய இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணக்கூடியது. இதில் மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா சுக்கு பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் சேர்த்த ஐட்டம் எல்லாமே நம்மளுடைய இம்யூனிட்டி, அதாவது நம்மளை எந்த நோயிலிருந்தும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். ப்ளஸ் நமக்கு சளி, இருமல் எதுவாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக விடுபடுறதுக்கு இந்த பால் ரொம்பவே யூஸாக இருக்கும். இதில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு கற்கண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் பனங்கற்கண்டுக்கு பதிலாக கருப்பட்டியோ, வெல்லமோ, நாட்டு சர்க்கரையோ, இல்லை ஈவன் சர்க்கரையோ கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் உங்களுக்கு நல்ல ஃபைன் பவுடராக கிடைக்காது எப்பயுமே ஆல்மண்ட் சேர்க்கும் போது. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே அரைச்சி கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் 3 to 4 மாதம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே ஸ்டோர் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு நார்மலாகவே பாலில் கலந்து கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற எல்லாருமே 1 டீஸ்பூன் அளவுக்கு பாலில் கலந்துட்டு இதை தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுத்தீங்க அப்படின்னா இந்த சளி கட்டுறது பிரச்சனைகள், இல்லை தூக்கம் இல்லாத பிரச்சனை ஏதாவது இருந்தால் கூட இந்த பாலை குடிக்கிறதுக்கு மூலமாக நல்லா தூக்கம் வரும். ப்ளஸ் நல்லா இந்த கபம் கட்டுறது கம்மியாகும். எல்லா விதமான பிரச்சனைகளும், அதாவது சில பேருக்கு நைட்டில் மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கூட இதை குடிச்சிட்டு படுக்கும்போது நல்ல பலனை கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம 1 கப்பு பாலை காய்ச்சியாச்சு. இதை நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அப்படியே குடிக்கலாம். இல்லை அப்படின்னா குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ஃபில்டர் பண்ணி கூட கொடுங்க. ஸோ இது ரொம்பவே சூப்பரான ரெசிபி, சிம்பிளான ரெசிபி. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.